Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்குன்னா ஆன் கொடுங்க. அங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா அண்ட் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 ஜனவரி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்தியாவில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரபிளான பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சாயந்தரம் டைம் 7 மணிக்கு மேலதான் நடக்குது அப்படிங்கிறனால ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த வெதர் கண்டிஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 167 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க இந்த வெனுவுல. ஸோ இந்த வெனுவில் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தோணுற பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அடுத்ததா வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 11 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ண டீம் 6 மேட்சஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாம செகண்ட் பண்ணவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. இல்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 156. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் 201 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் பங்களாதேஷ் 70 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த வெனுவுல இப்போ ரீசன்ட் வயசுல என்ன மாதிரி ஃபேவரபிளா இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது 164 ரன் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. இதுல ஓவரால் விக்கெட்ஸ் 37 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 23 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 14 விக்கெட்டும் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் அதிகபட்ச விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த வெனுவுல. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்விட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்விட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து 10 T20 வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 6 மேட்சஸ் இந்தியாவும் 4 மேட்சஸ் இங்கிலாந்தும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்விட்ல ஒரு 2 மேட்ச் அப்ரைட்ல வந்து இருக்கிறாங்க இந்தியா. அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல BBLக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இருக்கும். நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ கிவ்அவேஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து நிறைய ஆப்ஷன் வைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப அடுத்ததா இந்த வெனுல இப்ப ரீசெண்டா நடந்த மேட்சஸ் அதாவது லாஸ்டா நடந்த 2 T20 மேட்சஸ்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல இந்தியா 186 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் வந்து இழப்புல. அது வெஸ்ட் இண்டியன்ஸ் 178 ரன் தான் வந்து அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் தான் வந்து போயிருக்கு. பட் 178 ரன்லயே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. பவுலர்ஸ் ஆல வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க செகண்டா பவுல் பண்ணும்போது. இதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 8 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல இருந்து 5 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ண டீம் வந்து 3 விக்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 3 விக்கெட் அப்படிங்கறத வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல இருந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட்டும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கிடைச்சிருக்கு. இதை ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஆப்பரேட் பவுலருக்கு 3 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பரேட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்த காரணத்தினால ஸோ ஆப்பரேட் பவுலருக்கு கொஞ்சம் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ற டீம்ல ரைட் ஆர்ம் மீடியம் பவுலருக்கு 1 விக்கெட்டும் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்ல. ஸ்பின்னர் தான் வந்து அதில்
டாமினேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே செகண்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் அதே இந்தியா வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா 184க்கு 5 விக்கெட், வெஸ்ட் இண்டீஸ் 167க்கு 9 விக்கெட் வரையும் இழந்திருந்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவராலா 14 விக்கெட்ஸ் வரையும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல இருந்து 5 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ண டீமும் 9 விக்கெட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 விக்கெட், ஸ்பின்னர் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர் அந்த ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் ஃபேஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு 1 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து கிடைச்சிருக்கு இந்த லாஸ்ட் நடந்த மேட்சஸ்ல. இதுல ஸ்பின்னர் ஆஃப் பிரேக் பவுலர் 1 விக்கெட், லெக் பிரேக் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த லெக் பிரேக் அந்த ஆஃப் பிரேக் பவுலருக்கு கொஞ்சம் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த வெனுல. இல்ல ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் சரி செகண்டா பவுல் பண்ற டீம்ல இருந்து 9 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரைட் ஆம் மீடியம் அந்த மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் அந்த 9 விக்கெட்ஸுமே வந்து எடுத்திருக்காங்க செகண்டா பவுல் பண்ணும்போது. இப்போ இந்த ஓவராலா உங்களுக்கு பார்த்துருக்கும் போது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஹை ஸ்கோர் வெனுவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்த 2 மேட்சஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ அடுத்த 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் லெவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், முகமது சாமி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் இந்தியா டீம்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. பார்த்தா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாஸ் பட்லர் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் பென் டக்கர், ஹாரி ப்ரூக், ஜாக்கப் பெத்தல், லியான் லிவிங்ஸ்டன், ஜேமி ஓவர்டன், ஜாஃபா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க் வுட் அண்ட் மஹ்மூத். ஸோ இதுதான் இங்கிலாந்து டீம்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் வைஸ்ல இருக்கு, ரீசெண்ட் ஃபார்ம்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டீம். ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட், ஜாஸ் பட்லர் அவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ 2 பேருமே T20ல ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் வைஸ்ல பார்க்கும்போது பிளிப்சால்ட் ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் அப்படிங்கிற அடிச்சிருக்காரு. பேலன்ஸ் இருக்க 3 மேட்சஸ்லயும் வந்து கொஞ்சம் இயர்ல ஒரு 10-15+ ரன்லயே வந்து இயர்ல விக்கெட் வந்து விழுந்துட்டாரு. பட் T20ல அது இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு மேட்சுக்கு மேட்ச். பட் இப்ப ரீசெண்டா இருந்த மேட்சஸ்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் போரா தான் வந்து இருக்கு. இதுவும் வந்து இந்தியால பிளே பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த இதுல என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் பிளிப்சால்ட் வந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும். ஓவராலா ஒரு 35+ பார்ட்டிசிபேட் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் பெருசா எதுவும் இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. அதே ஜாஸ் பட்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு அண்ட் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஆம் மீடியம் பாஸ் போகக்கூடிய பவுலர்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. பெரிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மீடியமா தான் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸோ அந்த பவர் பிளேல அந்த பவுலர் சாப்பிட்ற டீம்ல இருக்கக்கூடிய ஹர்ஷதீப் சிங் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவரு ஒரு 50+ ரன்னுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அந்த விக்கெட் கீப்பிங் மூலியமா ஒரு 16+ பார்ட்டிசிபேட் அந்த டீம்ல இருக்க பயணம் சேர்த்து ஒரு 16+ பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாவே போதும். ஒரு 25+ பார்ட்டிசிபேட் வந்து 30+ பார்ட்டிசிபேட் வந்து அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா ஒரு 46 ஒரு 50+ பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறத ஜாஸ் பட்லர் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிளிப்சால்ட் ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் டபுள் ஆப்ஷன் இருக்கனால மோஸ்ட்லி ஜாஸ் பட்லர் தான் வந்து போத் நிமிஷமா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பிளிப்சால்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ணிட்டாலும் ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. பென் டக்கர். ஸோ பென் டக்கரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸா இருக்கட்டும், இந்த T20 ரெக்கார்டா இருக்கட்டும், எல்லாத்திலுமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா இந்த மேட்சஸ்ல 5ல 4 மேட்ச் வந்து 50+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு T20ல. ஸோ T20 ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 46 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு பென் டக்கரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசெண்ட் ஃபார்மா இருக்கட்டும், ரெக்கார்ட்ஸ் வைஸ்ல இருக்கட்டும், எல்லாமே நல்ல ரெக்கார்ட்ல இருக்கு. பட் இந்த வெனுல இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஜாஸ் பட்லர் கூட ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. பட் அதர் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வெனுல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் டாப் ஆர்ல கண்டிப்பா பிளிப்சால்ட் விக்கெட் இழந்துட்டாரு. ஜாஸ் பட்லர் வராருன்னா அந்த இதை பவர் பிளேயர் ஓவரால் நல்லா பயன்படுத்திக்கிட்டு
ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 30+ ஸ்கோர் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா 45 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற டீம்ல ஃபைனான்ஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கனால பென் டுகட் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புள்ள பிளேயரா இருந்திருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இல்ல ஹாரி ப்ரூக். ஸோ ஹாரி ப்ரூக் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது டெஸ்ட் மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. T20 ODIs பெருசா வந்து பிளே பண்ண கிடையாது இப்போ ரீசெண்ட் மேட்சஸ்ல. ஸோ டெஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் தான் வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அவர் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பெருசா அவர் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பட் T20 பாத்தீங்கன்னா ஒரு 28 அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சுட்டு இருக்காரு ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்ப இந்த ரீசனா வந்து ஒரு 5-6 மேட்சஸ் தாண்டி போன சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு T20 பேட்டிங் ஆடுற வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு குயிக் ஃபயரா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அடிச்சுவாரு. ஒரு கம்மியான பால்ல அதிகபட்ச ஸ்கோர் அடிக்கக்கூடிய எலிஜிபிளான ஒரு பிளேயரா வந்திருக்காரு ஹாரி ப்ரூக். ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வைஸ்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாரி ப்ரூக்கோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன்ல அந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அந்த லாங்ல வந்து ஃபீல்டிங் நிக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல இருக்க டீம்ல இருக்க பையன் சேர்த்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கறத வச்சுக்குவோம். பேட்டிங் ஆர்டர்ல வந்து இவர் வந்து ஒரு 25+ ரன்ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும். ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் போது ஓவராலா விட்டு இருந்து நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் ஹாரி ப்ரூக் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்றாரு இங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக்கப் பெத்தல். ஜாக்கப் பெத்தல் இப்ப ரீசெண்டா வந்து BBL மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அதுல லாஸ்டா இருந்த 3 மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. சிங்கிள் மேனா வந்து மேட்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருந்தாரு. அண்ட் பவுலிங் ஆப்ஷனும் வந்து அவர் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன்ல லியான் லிவிங்ஸ்டன் வந்து இருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஜாக்கப் பெத்தல் மோஸ்ட் ப்ராபபிலி பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து அவர் கொடுக்க மாட்டாங்க. பேட்டிங் ஆடுற மட்டும்தான். அவர் வர டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளே பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு 13 ஓவருக்குள்ளாரே ஒரு விக்கெட் இழந்துட்டாங்க, ஜாக்கப் பெத்தல் பேட்டிங் ஆட வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவர் வந்து பேட்டிங் ஆட வருவாரு. 15 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு விக்கெட் இழந்துருது. சோ அதுல அதாவது ஹாரி ப்ரூக் வரையும் பேட்டிங் ஆட வந்துட்டாங்க. 15 ஓவருக்கு அப்புறம் தான் ஹாரி ப்ரூக்கவே இல்லை, பென் டுகட் யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் இழக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுல ஜாக்கப் பெத்தலோட பேட்டிங் ஆர்டர் பின்னாடி போயிடும். லியான் லிவிங்ஸ்டன் தான் வந்து அவரோட இடத்துல வந்து முன்னாடி வந்து பேட்டிங் ஆட வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல லியான் லிவிங்ஸ்டன் தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வருவாரு. T20க்கு ரொம்ப ஒரு ஆக்டான பிளேயரா வந்திருப்பாரு லியான் லிவிங்ஸ்டன். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணுவார். ஒரு 10 பால் பிடிக்கிறாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமா வந்து அடிச்சிருவாரு. மோஸ்ட்லி அந்த பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸா தான் ட்ரீட் பண்ணுவார். சிங்கிள்ஸ் அதிகமா ட்ரீட் பண்ணதுனால அந்த 15 ஓவருக்கு அப்புறம் வந்தோம்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ அந்த இதுதான் ஒரு மைனஸா வந்திருக்கு ஜாக்கப் பெத்தலை பொறுத்த இருக்கும். சோ ஹாரி ப்ரூக், ஜாக்கப் பெத்தல், லியான் லிவிங்ஸ்டன், சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங்ல தான் வந்து இருக்கனால சோ அதுல ஒரு கேச்சஸ் வந்து பிடிக்கிறாங்க. டீமுக்கு பைனான்ஸ் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். பட் பேட்டிங் ஆர்டர் இவங்க அதான் சொன்ன மாதிரியே ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு விக்கெட் ஜாக்கப் பெத்தல் வர மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா அந்த இதுல ஜாக்கப் பெத்தல் வரதுக்கு போல லிவிங்ஸ்டன் பேட்டிங் வரதுனால ஜாக்கப் பெத்தல் கொஞ்சம் பின்தங்கி போயிடுவாரு. அதுல கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இந்த மேட்ச் நீங்க டீம் மேக் பண்றீங்க, ஒரு 10 ஓவருக்குள்ள ஒரு 2 விக்கெட் இல்ல 3 விக்கெட் விழுந்துரும். ஒரு 13 ஓவருக்கு அப்புறம் ஜாக்கப் பெத்தல் பேட்டிங் ஆட வருவாரு அப்படின்னு வச்சு டீம் மேக் பண்ணா அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஒரு 15 ஓவர் வரையுமே இந்த 4 பேர் டாப்ல இருக்க 4 பேருமே பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்க. 16 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு விக்கெட் விழுந்துரும். அதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னா நீங்க லிவிங்ஸ்டன் தான் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஜாக்கப் பெத்தல் அந்த எடுத்துட்டு நீங்க அதுக்கு பிறகு நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததான் ஜெமி ஓவர்டன். சோ ஜெமி ஓவர்டன் வரையும் கூட பேட்டிங் ஆர்டர் வந்து இருக்கிறாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இந்த மேட்சஸ்ல பவுலிங்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் நல்ல லைன்ல போடக்கூடிய ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. சோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் லாக் பண்ணிட்டு அபிஷேக் சர்மா, அந்த சன்ஷான் இந்த ஃபாஸ்ட் பவுலர் நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. சோ அப்படி இருக்கிறதுல ஆர்ச்சர் இருக்காரு, ஜெமி ஓவர்டன். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கனால ஸ்டார்டிங்ல அந்த ஒரு 2 விக்கெட்ஸ் விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஜெமி ஓவர்டன் ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ண மாட்டாரு. அது வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா வந்திருக்கு. அந்த 5 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். சோ அப்படி இருக்கும் போது ஜெமி ஓவர்டன் வந்து நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு, இந்தியா டாப்பால இல்ல விக்கெட் வந்து டக்கு விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு அப்படின்னா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜெமி ஓவர்டன் நம்ம ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் வர டவுன்
கடைசி வந்து 2 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வர மாதிரி இருக்கும் வந்தாருன்னா. அதுல வந்து பெரிய ஸ்கோர் கிடைக்குமாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க். சோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 15ல இருந்து 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இதுதான் அப்படிங்கிறதுனால இவர்கிட்ட நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜமீன் ஓட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஜாஃபர் ஆர்ச்சர். ஸோ ஜாஃபர் ஆர்ச்சர் தான் வந்து இந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பவர் பிளே டெத் ஓவர்ல இவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. நல்லா அந்த ஃபாஸ்ட் யூனிட்ல நல்லா பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலரா வந்திருக்காரு. நல்ல ஒரு யூனிட் பவுலிங் ஆப்ஷன் ஸ்டைல பார்த்ததே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வேக பந்தா இருக்கும். அதுல பேட்ஸ்மேன் லைட்டா அந்த பேட் வாசிட்டாவே பால் பவுண்டரி அந்த மாதிரி போயிடும். மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேச்சஸ் அண்ட் செம்பர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் ஜாஃபர் ஆர்ச்சர். ஸோ ஜாஃபர் ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. ஆதில் ரஷீத். ஸோ ஆதில் ரஷீத் லெக் பிரேக் கூகுள் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இந்த வெனுல ரீசனா அந்த மேட்சஸை பார்க்கும்போது அந்த லெக் பிரேக் பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பவுல் செகண்ட் பவுல் பண்றது 2 பேருக்குமே நல்லா விக்கெட் ஆப்ஷன் வந்து இருக்கு. பட் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆதில் ரஷீத் செகண்டா பவுல் பண்றாருன்னா அது 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அந்த 1 விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது என்னை பத்தி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. ஸோ ஆதில் ரஷீத் செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்வுட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மார்க்வுட் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்சஸ் அதிகமா பிளே பண்ணிருக்காரு. அதுல மேட்சுக்கு 3 விக்கெட் 5 விக்கெட் 6 விக்கெட் இந்த மாதிரிலாம் வந்து பதிவு பண்ணிருக்காரு. T20s அப்படின்னு பார்க்கும்போது மேட்சுக்கு 1 விக்கெட், அதுக்கு வந்து 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து ரீசெண்ட் ஃபார்ம்ல அந்த லாஸ்ட் அந்த மேட்சஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இதுல மார்க்வுட் நம்மளை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல வந்து 1 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதிகபட்ச விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு மார்க்வுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ். அடுத்துல மஹ்மூத் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் மீடியம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அந்த மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கனால மஹ்மூத் இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன, இந்த வெனு அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் ஆப்ஷன் ரீசெண்ட் வைஸ்ல பார்க்கும்போது அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு விக்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம மஹ்மூதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு பவுலிங்கா இருக்காரு. ரீசெண்டா வந்து 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல 3 விக்கெட் பதிவு பண்ணிருக்காரு. ஒரு மேட்ச்ல மட்டும் 2 விக்கெட். அதாவது 5 மேட்சஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. அதுல 2 விக்கெட் தான் நார்மலாவே 2 விக்கெட், அதிகபட்சம் 3 4 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்திருக்கனால மஹ்மூத் என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட பர்சனல் கருத்து இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஜாஸ் பட்லர், மஹ்மூத். அதர்வைஸ் பிப்சால்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். பென் டுகட் சேம். ஸோ பென் டுகட் ரீசெண்ட் ஃபார்ம் நல்ல ஒரு ரெக்கார்ட்ல தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 பேருக்குமே நீங்க டிஃபரெண்ட் பீஸ்க்கா ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரி ப்ரூக் டெஸ்ட் மேட்ச்ல ரீசெண்ட் வைஸ்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் T20ல இது வரைக்கும் ரீசெண்டா இருந்த ஒரு 10 மேட்ச்ல பிளேயர்ஸா ப்ளே பண்ண கிடையாது. பட் ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் T20ல ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்கனால இந்த மேட்ச் ஹாரி ப்ரூக் கிட்டதுன்னா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கிறேன். ஜாகப் பெத்தல். ஸோ இந்த மேட்ச் பெருசா ஸ்கோர் கிடைக்குமாங்கிற பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ லிவிங்ஸ்டன் 6th bowling ஆப்ஷன் அவர் தான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு 1 or 2 ஓவர் இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஓவர்ல 1 விக்கெட் அனெக்ஸ்பெக்ட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. இதுல ஜாஃபர் ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரினா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஆதில் ரஷீத் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்வுட் ஸோ ஒரு டிஃபரன்ஸ் பிக்கிங் பிளேயரா வந்து இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மஹ்மூத் சாசிஸ் மாதிரி தான் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததான் இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ 2 பேரும் ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ஸோ அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு 5 மேட்ச் பிளே பண்றாங்க. 2 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வராங்க. 3 மேட்ச்ல வந்து இயர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. இதுல அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சீரிஸ் பிளே பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 மேட்சஸ் நடக்குன்னா 2 மேட்ச்ல டக்கு விக்கெட் கடைசி மேட்ச்ல வந்து பிளே பண்ணிட்டு ஸோ அதிக ஸ்கோர் கொண்டு போன மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவரை எடுத்துட்டு அந்த நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா அபிஷேக் சர்மா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. ஸோ ஒரு பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ல ஏர்லியா விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றான்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஃபர்ஸ்ட் பேட் பண்றான்னு ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல சஞ்சு சாம்சன். ஸோ சஞ்சு சாம்சனா
விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் இம்பார்ட்டன்ட் பிளேயரா ஜோஸ் பட்லர் பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் தான் மோஸ்ட்லி எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன். இந்த வெனுல ஒரு 40ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சுட்டு இருக்காரு. T20 இதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பட் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 3 மேட்ச் தான் அந்த ரெக்கார்ட்ஸ்ல வராரு. ரீசெண்டான மேட்ச்ல பெருசா வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறது இல்ல. ஸோ இந்த மேட்ச் நீங்க வந்து சுமாலிக்க ட்ரை பண்றீங்க, ரொம்ப சேஃபா பண்ண வச்சீங்கன்னா அதுல ஜாஸ் பட்லர் தான் ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ரிஸ்க் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ டாப் ஆர்ல பேட்டிங் ஆர்டர் வந்ததுனால ஸோ சஞ்சு சாம்சன் நீங்க இப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சுமாலிக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா சொன்ன மாதிரி ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்டும் பேட்டிங் ஆர்டர் வந்து 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். இவர் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்து வந்துருவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தவங்க பிளேயரா தான் வந்து இருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஏர்ல விக்கெட் இழந்துறாங்க. அதுக்கப்புறம் தான் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வந்து கொஞ்சம் மைனஸா வந்து இருக்கனால எனக்கு கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் வந்து தோன்றாரு. ஸ்மால் லீக்ல கிராண்ட் லீக்ல கண்டிப்பா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஸ்மால் லீக்ல இந்த மேட்ச் நான் ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் அபிஷேக் சர்மாவும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. ஸோ டாப் ஆர்லயே இன்னிங்ஸ் அந்த 1 டவுன் சைனோல 2 லெஃப்ட் ஹேண்டர் வரதுனால ஆப்ரன் டீம்ல இருக்க ஆப்ரேட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லியான் லிவிங்ஸ்டன். ஸோ லிவிங்ஸ்டன் ஆப்ரேட் பவுலும் போடுவாரு, லெக் பிரேக் பவுல் 2 விதமான பவுலிங் ஸ்டைலும் வந்து யூஸ் பண்றதுனால கண்டிப்பா லிவிங்ஸ்டன் ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லிவிங்ஸ்டனுக்கும் திலக் வர்மா சம்திங் ஆப்ஷன் பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திலக் வர்மா இருந்து இந்த மேட்ச் ஸோ இது அபிஷேக் சர்மா விக்கெட் இழக்கல, சஞ்சு சாம்சன் இயர்லயே விக்கெட் அந்த பவர் பிளே பிளான் விக்கெட் இழந்துட்டாரு அப்படின்னா 2 லெஃப்ட் ஹேண்டரும் சேமா பேட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் இந்த காம்பினேஷன் தான் பேட்டிங் ஆர்டர் விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மாக்கு பதிலா சூரியகுமார் யாதவ் வந்து இறங்குவாரு, இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி கூட கொஞ்சம் டவுன்ல கொண்டு வரதுக்கு அப்படி ஒன்று கொண்டு வரது பேட்டிங் ஆர்டர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அபிஷேக் சர்மா தான் விக்கெட் இழந்துட்டாரு அப்படின்னா 1 டவுன் திலக் வர்மா தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். திலக் வர்மாவோட ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ் இதுக்கு முன்னாடி இருந்த மேட்சஸா இருக்கட்டும், இப்ப லீக் மேட்ச்ல பிளே பண்ணிருக்காங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காரு. ஆவரேஜா நான் 50+ ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் யூனிட் தான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். அதே செகண்டா பேட் பண்றாருன்னா கொஞ்சம் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்பின்னர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுவாரு. அது இல்லாம ஏன் லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஆதில் ரஷீத் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பா வந்து திலக் வர்மா கொஞ்சம் ஸ்டார்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துருங்க. செகண்டா பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல சூரியகுமார் யாதவ் ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணுவாரு. ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்க ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 ஓவர் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுல் பண்ணாங்க. ஏன்னா இந்த 4 பவுலர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர், முகமது சமியை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியில இருந்து வந்ததுனால மினிமம் ஒரு 3 ஓவர், 2 அதிகபட்சம் ஒரு 3 இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இன்ஜுரி ஆகிட்டு இப்பதான் கியூர் ஆகி வந்திருக்காரு. பெரிய ரிஸ்க் எடுத்து அவர் இது பண்ணதுனால ஒரு 2-3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணுவாங்க. அக்சர் பட்டேல் 3ல இருந்து ஒரு 4 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுல் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் 1 or 2 ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு 2 ஓவருக்குள்ளாரையே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஓவர்ஸ் ஸ்கோர்ஸும் சரியா கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு ஹர்திக் பாண்டியா. அந்த டெத் ஓவர்ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க தான் வந்து அந்த பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா என்னை பத்தி போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்ததுனால குயிக் ஃபயரா ஸோ சூரியகுமார் யாதவ் எப்படி அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா அடிச்சா 6 அந்த மாதிரி குயிக் ஃபயரா ஆடி ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எடுத்துருவாரு. பவுலிங்ல ஒரு விக்கெட் கிடைச்சிட்டா போதும் ஒரு 25 ஓவரால ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியா எடுத்து நம்ம ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் அதிகபட்சம் ஒரு பவுல் பண்ணுவாரு. ரைட் ஆஃப் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல பினிஷிங் ரோல்ல வராரு. ஸோ ரிங்கு சிங் இவர் நிதிஷ்குமார் அந்த பினிஷிங் ரோல். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நல்லாவே அடிச்சு ஆடுவாரு. ரீசெண்டா அந்த டெஸ்ட் மேட்சஸ் இருக்கட்டும் விக்கெட்டிங் ஆப்ஷன் நல்லா வந்திருக்கு. லீக் மேட்சஸ்ல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்திருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வர டவுனுக்கு கடைசி இந்த 15 ஓவருக்கு அப்புறம் தான் இவர் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பேட்டிங் இருந்து ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு. அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 25 ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்த ரிங்கு சிங்.
சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவ்வளவு வரைக்குமே பேட்டிங் ஆர்டர் வருவாங்கிறது பெரிய கொஸ்டின். ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா ரிங்கு சிங் தான் அந்த பினிஷிங் ரோல்ல இருப்பாரு. ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிச்சு மேட்ச் வந்து முடிச்சிருவாரு. அந்த 20+ ரன் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின். ஸோ ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கு கண்டிப்பா ஒரு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்கு கண்டிப்பா ஒரு சேஃபான பிக்கா வந்திருக்க மாட்டாரு. ஸோ ஸ்மால் லீக்ல அவர் தவிர்க்கிறது பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். இதெல்லாம் அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ இந்த வெனுவில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் இருக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் நைட்ல நடக்கும்போது ஸ்பின்னருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கனால ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது அக்சர் பட்டேல் நம்ம ஒரு விக்கெட்டும், செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆடுற மோஸ்ட் ப்ராபபிலி அக்சர் பட்டேல் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கேஸ் வந்தாரு அப்படின்னா இவர் வர டவுனுக்கு ஒரு 10+ வந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். முகமது சமி இப்ப வந்து ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பெருசா எதுவுமே இல்லை. பட் இன்ஜுரி ஆயிட்டு அவர் கியூர் ஆகும்போது அவரோட ஓன் பிளேஸ்ல வந்து நல்லா ஒரு பவுலிங் போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாரு. நல்லா அந்த பழைய ஃபார்முக்கு அப்படியே வந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் கண்டிப்பா என்னைய பொறுத்தவரைக்கும் முகமது சமி எடுத்து நான் 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டினாக தான் வந்திருக்கு முகமது சமியை பொறுத்த வரைக்கும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம் முகமது சமி கிட்ட. ஹர்ஷதீப் சிங். ஸோ ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் ஒன்னாரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாருன்னா டீம்ல ஒரு ஆர்ம் ஸ்டேஷன் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. ஒரு ட்ரீம் டீம்ல வருவாரு. பட் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டமா இருப்பாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ஹர்ஷதீப் சிங் நம்ம ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 3 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாருன்னா ஒன்னு அன்எக்ஸ்பெக்டான 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு உன்னை கிராண்ட் லீக் சும்மா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாரு டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசெண்ட் ரெக்கார்டும் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஃபார்மா தான் இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத படி பண்ணிடுறாரு. அட்லீஸ்ட் 5 மேட்ச் பிளே பண்ணா 5 வருஷம் 1 விக்கெட் கம்பல்சரி வந்து எடுத்துறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும், செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. அது வந்து இவருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச் அவருக்கு பெரிய பேட்ஸ்மேன் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இல்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அபிஷேக் சர்மா செகண்ட் ஆஃப் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் செகண்ட் ஆஃப் பேட் பண்ணும்போது விக்கெட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. நிதேஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் ஆப்ஷன் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிங்கு சிங் கிராண்ட் லீக்கு ஒரு சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு. அக்சர் பட்டேல் ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி 1 விக்கெட்டும், செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். முகமது சமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் ஆஃப் பவுல் பண்ண மாதிரி 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஹர்ஷதீப் சிங் போத் நிச்சயமா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மட்டும் தான் அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது டீம்ல ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ண தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா 1 விக்கெட், செகண்ட் ஆஃப் பவுல் பண்ற மாதிரி இருந்தா 2 விக்கெட் அப்படி ஆப்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கொஞ்சம் சுட்டமா பிளேயரா வந்து இருப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆஸ்வல் டாப்பர்ல லிவிங்ஸ்டன் வந்துடுறாரு. ஸோ லிவிங்ஸ்டன் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெமி ஓவர்டன் ஒரு வைஸ் கேப்டன் சுட்டமா பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல ஜாஸ் பட்லர் இந்த வெளியூர் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கனால மோஸ்ட்லி ஜாஸ் பட்லர் கூட எல்லாருமே ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நீங்க அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பென் டுக்கட் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் மஹ்மூத் ஸோ மஹ்மூத் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.